ஹாய் கைஸ், குட் மார்னிங். 2023 டிசம்பரில் வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து திடீர்னு நைட்டு வந்து ஒரு நாள் செஸ்ட் பெயின் வந்தது. ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக இருந்தது. அப்போ வந்து எனக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருந்தது பயங்கரமாக. அந்த வாமிட்டிங் வந்து எனக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்னு எனக்கு 2 மணி ஆச்சு அப்படின்னா ஒரு முழிப்பு வந்துடும். ஸோ அப்போ முழிச்சிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 6 o'clock வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஸோ 6 o'clock மேலே தான் எனக்கு ரொம்ப தூக்கம் வரும். அப்போ நான் எழுந்து ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ அப்போ வந்து எனக்கு நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப டயர்டாகி வாமிட்டிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் இதை பற்றி ஸ்கேன் எடுக்க போனேன். ECGலாம் எடுக்கும் போது எனக்கு எக்கோலாம் எடுக்கும் போது எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. வாமிட்டிங் வந்து என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, ஏதாவது அல்சரு இல்லை அசிடிட்டி அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அந்த பிங்க் ஜெலசஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதை நான் குடித்தேன். அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வாமிட்டிங் ஸ்டாப் ஆகவே இல்லை. நான் ரொம்ப டயர்டாகிட்டே இருந்தேன். ஏன்னா 2 மணிக்கெலாம் வந்து மறுபடியும் முழிப்பு வந்தது. நான் வந்து 4 times வந்து ட்ரிப்ஸ் போட்டேன். ஸோ அப்பவுமே எனக்கு ஸ்டாப் ஆகலை. ஸோ இந்த டிசம்பர் நடந்தது எனக்கு ஜனவரி 2024 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப பாடி டயர்டானதுனால நரம்பு வழியாக இன்ஜெக்ஷன் ஏற்றணும் அப்படின்னதுனால ஏற்றினேன். அதுக்கப்புறம் என்னால் ஆஃபீஸ் கண்டினியூ பண்ணவே முடியல. ரொம்ப லீவ் போட்டேன். முக்கியமாக எனக்கு என்ன சொல்லணும்னா, எதை பார்த்தாலும் பயம் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, மேரிட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து எனக்கு அந்த டைம் என்ன தோணுச்சுன்னா, நான் எங்கள் அம்மா கிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்போது வந்து நாங்கள் ஊருக்கு வந்து டிக்கெட் போட்டிருந்தோம் திருவிழாக்காக தூத்துக்குடிக்கு. ஸோ அதை கூட என்னால் அட்டன் பண்ண முடியல. நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். ஏன்னா வாமிட்டிங் பண்ணி எனக்கு தூக்கம் இல்லாமல் நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ வந்து நம்ம ரொம்ப டயர்டாகும் போது மனசு வந்து அப்படியே ஒரு பதட்டம், ஆன்சைட்டி எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எனக்கு எதை பார்த்தாலும் பயம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அம்மா கிட்ட போகணும் அப்படின்னோடனே ஹஸ்பண்ட் அந்த நைட்டே வந்து என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அம்மா வந்து நேரம் அது இதுன்னு பூசி விட்டாங்க. ஸோ அப்போது எங்களுக்கு வந்து என்னான்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போது நான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா வீட்லேயே ஒரு 20 days கிட்ட ரெஸ்ட் எடுத்தேன் நான்.